மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு வீடியோ பாருங்கள். நிறைய ஆடுகள் நின்று மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதில் தெரியாதவங்க அவங்க சத்தமிட்டு கூப்பிட்றாங்க. அதனால் அந்த ஆடு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆடுகளுடைய ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆட்டுடைய உண்மையான அந்த மேய்ப்பன் அவர் இப்போ சத்தமிட்டு கூப்பிடுறாரு அந்த ஆடுகளை. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஆடு சத்தம் போடுது. மற்ற ஆடுகளும் அதை கவனித்து எல்லா ஆடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த மேய்ப்பனை நோக்கி வருகிறது. பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று. ஆம், அங்கே நம்ம முதலாவது பார்த்த அந்த காட்சியில் கூட அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் ஓடி வருகிறது. ஆனால் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. பார்த்தீங்களா? அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்கிறார். என்ன அருமையாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நம்ம உலகத்திலும் ஒரு ஆடு, ஒரு விலங்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. அது அப்படியே இங்கே நடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக சத்தங்கள் இருக்கிறது நம்மை சுற்றி. நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு, நம்மை அழைப்பதற்கு, நம்மை ஏதோ ஒன்று சொல்வதற்கு எத்தனையோ சத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா சத்தத்திற்கும் இந்த ஆட்டை போல அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாமல் ஒரே ஒரு சத்தத்திற்கு, உண்மையான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால், இந்த ஆட்டை போல நாமும் இன்றைக்கி நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுத்து நடந்தோமானால் அதனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆம், மிகவும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. இன்றைக்கி இந்த ஆட்டை பார்க்குறோம். இதே போல் நாமும் இன்றைக்கு உண்மையான மேய்ப்பன் என் வாழ்விலே யார்? வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான மேய்ப்பர் கர்த்தர். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் இன்றைக்கு செவி கொடுப்போம். உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சத்தத்துக்கு பின்பாக இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிற பொழுது மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் நம்ம மேய்ப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.